Hi friends, welcome back to Design Travel. ப்ரீவியஸ் செஷனில் நம்ம டைமென்ஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த செஷனில் வந்து நம்ம எப்படி டைமென்ஷன்ஸை மாடிஃபை பண்ணி எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் எடிட்டிங் த வேல்யூ. ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். டபுள் கிளிக் கொடுத்து நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம், டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எடிட்டிங். செகண்ட் வந்து ட்ராகிங் த என்டிட்டி. ஸோ ட்ராகிங் த என்டிட்டி அப்படின்னா ஒரு லைனை வந்து என்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எந்த இடத்துல டைமென்ஷன்ஸ் அட்டாச் ஆகிருக்கும் அந்த லைனை நீங்கள் ட்ராக் பண்ணி டைமென்ஷன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ட்ராகிங் த என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் ட்ராகிங் த டைமென்ஷன் ட்ராகர். ஸோ டைமென்ஷன் எங்கே அட்டாச் ஆகிருக்கும் அங்கே ஒரு ட்ராகர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து மாடிஃபை டைமென்ஷன் டைலாக் பாக்ஸ். ஸோ இது வந்து செப்பரேட்டாக எடிட்டிங் டூலில் இருக்குது ரிப்பனில். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணலாம். ஸோ அங்கே டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா நம்ம மாடிஃபிகேஷன் பார்க்கலாம், மாடிஃபை டைமென்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெட்ச் ஃபோன் தான் வந்து எடிட் டெஃபினிஷன் கொடுக்குறேன். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்த ஒரு ஸ்கெட்ச். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராகிங் வித் என்டிட்டி. ஸோ ஒரு லைனை ட்ராக் பண்ணி அதுலேருந்து எப்படி நம்ம டைமென்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வெர்டிக்கல் லைனை ட்ராக் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக ஒரு 204 mm ட்ராக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த அக்யூரேட் வேல்யூ கிடைக்காது, நியர்பை வேல்யூ நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நியர்பை வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ அகைன் நான் ஒரு 150க்கு ட்ராக் பண்ணுறேன். ஸோ 150க்கு ட்ராக் பண்ணாலும் சேம் சம் டெசிமல் வேல்யூஸோடு தான் வருது. இப்போ நமக்கு டபுள் கிளிக் கொடுத்து எடிட்டிங் பண்ணோன்னா டபுள் கிளிக் கொடுத்துட்டு எடிட்டிங் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இது வந்து ட்ராகர், டைமென்ஷன் ட்ராகர். ஸோ இது நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம எடிட்டிங் வித் டபுள் கிளிக்னா டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் என்ன டைமென்ஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். And then modify dimension. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம ட்ராக் பண்ணி பண்ணுறது. இது ஓல்ட் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆல் டைமென்ஷன் செலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிப்பனில் எடிட்டிங் சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. ஸோ இந்த எடிட்டிங்கில் மாடிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன டைமென்ஷன் செலக்ட் பண்ணிங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டேப் டைலாக் பாக்ஸில் இதாகும், ஆக்சஸ் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் டைமென்ஷன்ஸை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராலர் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராலர் லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமென்ஷன்ஸ் டைனமிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு வேல்யூ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் ஸ்கெட்ச் மாறுறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஓகேவா? ஸோ இது எதனால் ஆட்டோமேட்டிக்காக தெரியுது அப்படின்னா நம்ம அந்த ரீஜெனரேட் ஆப்ஷன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணியிருக்கோம். ரீஜெனரேட் செக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகுறது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதை அன்செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக தான் தெரியும். ஸோ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாலும் அது எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஃபைனலாக செக் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம மாடிஃபை டைலாக் பாக்ஸை வச்சு நம்ம டைமென்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். அகைன் அந்த மாடிஃபை டூலை யூஸ் பண்ணியும் நம்ம டபுள் கிளிக் கொடுத்தோம் நம்ம அதை செக் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் மாடிஃபை பண்ணுவேன். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தா அந்த வேல்யூஸை நீங்கள் டைப் பண்ணலாம், என்டர் பண்ணலாம். ஓகேவா? பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்ளை ஆகும். ஸோ அதே மாதிரி வேறு இன்னொரு ஸ்கெட்சில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்கெட்ச் 2 எடிட் டெஃபினிஷன் கொடுங்க. ஸோ இந்த ஸ்லாட்டும் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் இனிஷியலாகவே மாடிஃபை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் சூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எந்த டைமென்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாடிஃபை டைலாக் பாக்ஸில் ஸ்னாப் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதில் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக டவுன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ராலர் மூவ் பண்ணும்போது அந்த ஸ்கெட்ச் வந்து ஸ்லோவாக தான் அதோட சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப அப்ரப்டாக தெரியாது. ஸோ ஸ்லோவாக தான் தெரியும். இதுவே சென்சிட்டிவிட்டி ரைட் சைடில் ஹை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதை
ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரக்சர் ஸ்கெட்ச் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ அது வந்து சென்சிட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஃபீச்சர். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குது, லாக் ஸ்கேல். ஸோ லாக் ஸ்கேல்னால் அந்த ஸ்கேல் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ ஒரு டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா டைமென்ஷனும் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு டைமென்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன், எல்லா டைமென்ஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு அது ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரக்சர் ஹோல் ஸ்ட்ரக்சரும் ஒரு டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்கேல் லாக் ஆகிடும். ஸோ இது வந்து லாக் ஸ்கேல் ஆப்ஷன். நீங்கள் ஒரு டைமென்ஷன்ஸ் ஸ்க்ரால் பண்ணும்போதும் அந்த ஒரு டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மற்ற இன்னொரு டைமென்ஷன்ஸ் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிடும், ஸ்கேல் செட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். சில மெயினாக கான்செப்ட் டிசைன்லாம் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் இஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இடத்துல நம்ம டபுள் கிளிக் கொடுத்து பண்ணுறது தான் நம்ம அக்யூரேட் வேல்யூ கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த கிராஃபிக் டூல்பாரில் உங்களுக்கு எது வியூ பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மற்ற ஆப்ஷனில் நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஸ்கெட்ச் கன்ஜஸ்டடாக தெரியாது. ஓகே, ஸோ அதுக்கு கிளிக் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.